இந்திய அரசாங்கத்தின் வேளாண் அமைச்சரவையானது நபார்டுடன் இணைந்து நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் செய்கையை பற்றிய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மேலும் அரசாங்கமானது வேளாண்மை மற்றும் மற்ற வேளாண்மை பாடங்களான தோட்டக்கலை, பட்டுப்புழு வளர்ப்பு, கால்நடை அறிவியல், வனவியல், பால் பண்ணை, கோழிப்பண்ணை மற்றும் மீன் பண்ணை போன்ற பட்டதாரிகளும் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சி காலம் முடிந்தபின் பட்டதாரிகள் புதிய தொழிலை நடத்துவதற்கு சிறப்பு கடனை பெற விண்ணப்பிக்கலாம். அரசாங்க விரிவாக்க திட்டத்தின் முயற்சிகளை வலுவாக்குதல், வலுவான ஆதாரமான மூலப்பொருட்களின் விநியோகம் மற்றும் அதன் பணி தேவைப்படும் விவசாயிகளுக்கு கிடைக்குமாறு செய்தல், வளர்ந்து வரும் வேளாண்மை பகுதியில் வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பினை அளித்தல். வேளாண் மருந்தகமானது வல்லுநர்களின் பணிகள் மற்றும் ஆலோசனைகளான பயிர் வளர்ப்பு பயிற்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து பயிர் பாதுகாப்பு, வியாபாரம் போக்கு, வெவ்வேறு பயிர்களின் சந்தை விலை மற்றும் மருந்தக பணியான விலங்குகள் ஆரோக்கியம் மற்றும் பல போன்றவற்றினை பற்றி விவசாயிகளுக்கு அளிப்பதன் மூலம் பயிர்கள் மற்றும் விலங்குகளின் உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது. வேளாண் வணிக மையம் கொடுக்கும் சேவைகள் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருவாயானது அதிகரிக்கப்படுகிறது. இந்த மையமானது விவசாயிகளுக்கு அறுவடைக்கு பின் மதிப்பினை உயர்த்துதல், சில வேளாண்மை தகவல், விளைபோக்கு, சந்தை செய்தி மற்றும் பயிர் காப்பீடு, கடன் மற்றும் வருவாய் நிலை, இக்கட்டான சுகாதார மற்றும் பயிர் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டும் மேலும் விவசாயிகளின் எண்ணத்தில் உள்ளவைகளுக்கு ஆலோசனைகளை தருகிறது. வேளாண்மை இயந்திரம் மற்றும் பயன்படுத்தும் கருவிகளை பாதுகாப்பது, பழுது பார்ப்பது மற்றும் வழக்கமாக வாடகைக்கு எடுப்பது, இதனுடன் நுண்ணிய நீர்ப்பாசன திட்டமும் அடங்கும். வேளாண் சேவை மையங்கள், விதை செயலகம், தாவர திசு வளர்ப்பு கூடம் மற்றும் கடினப்படுத்துதல் பகுதிகள் மூலம் நுண்ணுயிர் பெருக்கம், மண்புழு உரப் பகுதி, உயிர் உரங்கள் உற்பத்தி, உயிர் பூச்சிக்கொல்லி உற்பத்தி, உயிர் கட்டுப்பாட்டு உரங்கள் போன்றவை தயார் செய்தல். தேனீ வளர்ப்பு, தேனீ மற்றும் தேனீ செயலகம் அமைத்தல், விரிவாக்க ஆலோசனை பணி வசதி, வேளாண்மை காப்பீட்டு சேவைக்கான உதவி மற்றும் பணிமனை, இனப்பெருக்கம் மற்றும் மீன் குஞ்சுகளை கொண்ட மீன் உற்பத்தி பண்ணை, வளர்ப்பு பிராணிகளின் ஆரோக்கிய வசதி, கால்நடை மருந்தகம் அமைத்தல், இதனுடன் உறைந்த விந்தணு வங்கி மற்றும் திரவ நைட்ரஜன் விநியோகம். கிராமங்களில் தகவல் தொழில்நுட்ப சிறு துறையினை அமைப்பதன் மூலம் வெவ்வேறு வேளாண் வலைதளத்தினை அணுகுதல், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சோதனை பகுதி, மதிப்பு கூட்டு மையம், விளைநிலம் மட்டத்திலிருந்து குளிர் சங்கிலியை அமைத்தல், ஒழுங்குபடுத்துதல், தரம் பிரித்தல், மதிப்பீடுதல், சேமிப்பு மற்றும் தொகுப்பு போன்றவற்றின் உள்ளடக்கிய பிந்திய அறுவடை மேலாண்மை மையம், உலோகம் மற்றும் உலோகமற்ற சேமிப்பு கட்டமைப்பினை அமைத்தல், சில்லறை வர்த்தகத்தில் வேளாண்மை பொருட்களின் கிளைகள், ஊரக சந்தையின் வியாபார நோக்கமான விளைநிலத்தின் உள்ளீடு மற்றும் வெளியீடு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான செயல்கள் மற்றும் ஏதாவது பொருளாதார செயல்களை பட்டதாரிகள் தேர்ந்தெடுத்து இணைக்கும் பொழுது வங்கியானது ஏற்றுக்கொள்கிறது. இதன் குறிக்கோள் யாதெனில் விவசாயிகளுக்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள், நூற்புழுக்கள் மற்றும் களைகள் போன்றவற்றினை கட்டுப்படுத்துவது பற்றி நியாயமான செலவில் வழிகாட்டி மற்றும் ஆலோசனைகளை தருகிறது. இதன் குறிக்கோள் யாதெனில் விருப்பப்பட்ட ரகங்களின் மூலப்பொருட்களை கொடுப்பது மற்றும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் தொழில் தொடங்கியவர் தொழில் முனைவோர்கள் மூலம் உற்பத்தி பற்றி செய்திமுறை விளக்கங்களை அளிப்பது மற்றும் மண்புழு உரம் பிரிவினை நடைமுறைப்படுத்துவது பற்றிய செயல்கூறுகளை அளிப்பதாகும். தொழில்நுட்பம் பற்றிய வழிகாட்டுதலுக்கு முன்னேற்பாடு செய்வது, ஒரு கூரையில் பல உற்பத்தியாளர்கள் தரம் பிரித்தல் மற்றும் தொகுத்தலுக்கான உதவியை வழக்கமான வாடகையில் செய்வது, கிராமத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அவர்களின் கிராமத்திலேயே வேலைவாய்ப்பினை உருவாக்குதல், தோட்டக்கலை மூலப்பொருட்கள் எளிதாக கிடைக்குமாறு செய்வது மற்றும் பல உற்பத்தியாளர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கான தொழில்நுட்ப விரிவாக்க சேவைகள் போன்றவற்றினை முக்கிய குறிக்கோள்களாக கொண்டுள்ளது. காளை மாடுகள் அல்லது மற்ற பண்ணை இயந்திர சாதனங்கள் இல்லாத விவசாயிகளுக்கு இந்த சேவை மையமானது வாடகைக்கு கொடுப்பதன் மூலம் விளைநிலத்தினை மேம்படுத்துவது, ஒரே இடத்தில் பண்ணை இயந்திர சாதனங்கள் வழக்கமாக கிடைக்குமாறு செய்வது, விவசாயிகளின் சொந்த இயந்திர சாதனங்களை பழுது பார்ப்பது மற்றும் பாதுகாப்பது போன்றவை இதன் முக்கிய குறிக்கோள்களாகும். விவசாயிகளுக்கு தேவைப்படும் சாதனங்களை வழக்கமான வாடகையில் கொடுப்பது, சரியான நேரத்தில் வேளாண்மை செயல்பாடுகளை செய்வதனை அதிகரிப்பது, இந்திய வேளாண்மையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பது, அறுவடைக்கு பிந்திய செயல்பாடுகளின் வசதிகளை அதிகரிப்பது மற்றும் விவசாயிகளுக்கு
லாபகரமாக மாற்றுவது போன்றவை இவற்றின் முக்கிய குறிக்கோள்களாகும். இதன் குறிக்கோள் யாதெனில், விவசாயிகள் சிறந்த தரமுடைய கால்நடைகளை வளர்ப்பது மற்றும் அவற்றினை நோய்களிலிருந்து பாதுகாப்பது மற்றும் ஆரோக்கியம் குன்றிய, நோயுற்ற மற்றும் இறப்பு விகிதத்தினை குறைப்பது, அதிக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கால்நடைகளின் பரம்பரைத்தனத்தை அதிகரிப்பது போன்றவையாகும். விவசாயிகளின் வீடுகளுக்கு சென்று கால்நடைகளின் கருத்தரிப்பினை அதிகரிக்க செய்வதே இதன் குறிக்கோளாகும்.